வி ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி அனைத்து இண்டெக்ஸுக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோ வந்து நம்ம பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே, அதாவது வெள்ளிக்கிழமை நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, திங்கக்கிழமை நிஃப்டி அதாவது மிட் கேப் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன, அதனுடைய எக்ஸ்பீரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன, நிஃப்டிக்கு என்னென்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ நிஃப்டி லாஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ட், மேஜர் ரெசிஸ்டன்டான 23,257 பிரேக் பண்ணி நிக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எவ்வளவு ஆல் டைம் ஹை போனுச்சோ கிட்டத்தட்ட அதே இடத்துக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஆல் டைம் ஹை லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ மார்க்கெட் எந்த அளவுக்கு சரிஞ்சதோ அது அப்படியே ரெக்கவர் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நாளைக்கு பாசிட்டிவ் நோட்டா போனுச்சுன்னா எது ரெசிஸ்டன்ட், அதே நெகட்டிவ் நோட்டா போனுச்சுன்னா எது வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போகுதா பண்றதை இந்த வீடியோல பாத்துருவோம். இப்போ நம்ம ஸ்கேல்பிங் பண்றதுக்காக இப்போ நான் என்ன பண்றேன்னா லாஸ்ட் டே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா ரைசிங் வெஜ்ஜி. ஓகேங்களா? ஒரு ரைசிங் வெஜ்ஜி. இதை நான் வந்து 5 மினிட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு இன்ட்ராடே பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது நாளைக்கு வந்து இந்த திங்கக்கிழமை வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 மினிட் மாதிரி வந்து 5 மினிட்ல பார்க்கும்போது இது ஒரு ரைசிங் வெஜ்ஜி. ஓகேங்களா? ஸோ இந்த ரைசிங் வெஜ்ஜை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துலலாம் லிக்விடிட்டி இருக்கும். அதாவது இந்த பாட்டம் இந்த இடம் லிக்விடிட்டி இருக்கும், இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கும், அது மாதிரி இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கும், இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கும். எவ்வளவு ஹையா லிக்விடிட்டி கிரியேட் ஆகுதோ அது என்ன பண்ணும்னா பிரேக் அவுட் ஆகி அந்த லிக்விடிட்டியை ஃபில் பண்றதுக்கு தான் பார்க்கும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல வந்து சப்ளை ஜோனுக்கு போயிருக்கு. திருப்பி என்ன ஆகும்னா சப்ளை ஜோன்ல இருந்து ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்ப கண்டிப்பா வந்து இந்த இந்த ரைசிங் வெஜ்ஜான சேனல் வந்து என்ன ஆகும், கீழே தான் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிக்கும். ஒன்ஸ் இதுலேயே இந்த சப்போர்ட் இந்த ரைசிங் வெஜ் சேனல்லேயே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னா எது ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,368 ரெசிஸ்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,436 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட் திங்கக்கிழமை. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரைசிங் வெஜ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா நம்ம 1 ஹவர்ல போட்ட இந்த சேனலோட டாப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த நீங்க கணக்கு பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே அதுக்கும் கீழே வருதுன்னா 23,144. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த இடம்ன்றது மேஜரான ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடம்ன்றது நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 5 மினிட், அதாவது இந்த ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு இந்த ரைசிங் வெஜ் சேனல் படி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 23,144 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு கீழே அதையும் சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,064 அடுத்த சப்போர்ட். அதுக்கும் கீழே போகுது அப்படின்னா மேஜரான சப்போர்ட்டான 23,000. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த 23,257க்கு மேல போயிடுச்சு, 260க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா டேயோட ஹைக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா 23,368 ஒரு ரெசிஸ்டன்ட், 23,436 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட், 23,517 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்டா ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லாம் மார்க் பண்ணிக்கங்க. இது எந்த அளவுக்கு நீங்க திங்கக்கிழமை ஒர்க் ஆகுதுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு நீங்க கமெண்ட் கொடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் 22,300 கிட்ட இருக்கு. ஸோ 22,300 ரெசிஸ்டன்ட் இருக்கு. அதே மாதிரி 22,200மே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரெண்டு, அது கால் ரைடரும் புட் ரைடர் ரெண்டுமே சேமாவே இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் தான் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபாலிங் வெஜ் ஒன்ஸ் கீழே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த 23,144 லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் அடுத்தது பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டே நம்மளோட சப்போர்ட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல டபுள் பாட்டம் மாதிரி பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்டே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு நம்மளுடைய ரெசிஸ்டன்ட். ஓகே, ஸோ 49,376 பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 49,675 இவ்வளவு பர்ஃபெக்டா போயிட்டு இந்த இடத்துல ரீட்ரஸ் பண்ணிட்டு ஏகன் வந்து பிரேக் அவுட். அடுத்த ரெசிஸ்டன்ட் எவ்வளவு அக்யூரேட்டா அதாவது ஒர்க் ஆயிருக்குன்றத பாருங்க. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேயோட ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த 49,938க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000ன்றது ஒரு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ இந்த 50,000ன்றது இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆகுது. ஸோ இந்த 50,000த்தையும் பிரேக் அவுட் பண்ணி நாளைக்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 500 பாயிண்ட்ஸ் 50,565 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட். அதாவது 50,565 தான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 50,757, அதுக்கு மேலே போகுதுன்னா 51,166 தான் ரெசிஸ்டண்டாக இருக்கு. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட் போகுது அப்படின்னா நல்ல ஒரு ரேலி கிடைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இப்போ இனிமேல் என்ன பண்ணணும்னா இந்த ஜோனை நம்ம இதாக கன்சிடர் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த இடம் தான் மேல் நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷன் ஜோனு. ஸோ ஒன்ஸ் 49,675க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா 49,376ன்றது ஒரு சப்போர்ட்டு, அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 48,880 49,000 ரவுண்ட் ஃபிகருக்கு கீழே போயிடுச்சுன்னா 48,880 தான் வந்து அடுத்த சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எப்படி பேங்க் நிஃப்டி ஒர்க் ஆனிச்சோ அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,268க்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக 22,500ன்றது தான் நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,700 தான் அடுத்தது வரும். ஓகேங்களா. ஸோ 200 பாயிண்ட்ஸ் அடுத்த ரேலி வரும். அதேமாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000க்கு கீழே, அதாவது 22,100க்கு கீழே போயிடுச்சுன்னா 22,000ன்றது 22,000 ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா. ஸோ இந்த 22,000க்கு கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகும். அது 21,788ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கும் கீழே போகுது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் 21,530 தான் அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இண்டெக்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ நாளைக்கு இந்த எக்ஸ்பைரி ஆக போகிற இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் போயிட்டு கரெக்டாக ரெசிஸ்டன்ட் எடுத்து நிற்கிது. நம்மளோட ரெசிஸ்டண்டான 11,748 ரெசிஸ்டன்ட் எடுத்து நிற்கிது. ஸோ ஒன்ஸ் இதை கீழே வருது அப்படின்னா எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,670ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 11,600ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 11,521ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுலேருந்து கீழே வருதுன்னா 11,400ன்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணியே நாளைக்கு கேப் அப்லேயே ஒரு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது அதாவது இமீடியட்டாக வந்து 11,800ன்ற ரவுண்ட் ஃபிகருக்கு ரீட்ரெஸ்மெண்ட் வந்துட்டு எகைன் வந்து இந்த ரீட்ரெஸ்மெண்ட் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரீட்ரெஸ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஓகே. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு அப்படின்னா நாளைக்கு கேப் அப்பில் 11,800ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புது அப்படின்னா 11,920ன்றது ரெசிஸ்டண்டாகவும் 11,989 கிட்டத்தட்ட 12,000ன்றது மேஜர் ரெசிஸ்டண்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ ஓகேங்களா. மிட் கேப் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போதைக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே. ஸோ மிட் கேப் நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11,750ல இருக்கு. அப்போ 11,750ல ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெசிஸ்டன்ட் தான் இருக்கு. மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 11,800ன்றது நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கு. அப்போ மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெசிஸ்டன்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்த இடம் எல்லாமே நம்மளோட ரெசிஸ்டன்ட்டில் தான் இருக்குது. ஒன்ஸ் கரெக்ஷன் வந்துட்டு திரும்பி போகுது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா 23,330 முடிஞ்சிருக்கு. ஸோ கிரே மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து அதேமாதிரி யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளாட் நெகட்டிவ் நோட்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரெசிஸ்டன்ட் ரேஞ்சில் நிற்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ரீட்ரெஸ்மெண்ட் வந்துட்டு அப்புறம் எடுக்கிறது வந்து பெட்ரு. ஓகேங்களா. ஒரு கால் ஆப்ஷன் போகிறது வந்து பெட்டராக இருக்கும்ன்றத நம்மளுடைய கருத்து. ஓகேங்களா. ஸோ நம்மளோட டெலகிராம் நேம் பார்த்தீங்கன்னா வி ட்ரேடிங் தமிழ். நான் டெலகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற ஃப்ரீ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சேனலில் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் நாலேஜ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் என்ட்ரி வரலையுமான கோர்சஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்க்லேயே நான் அதாவது டெலகிராம் குரூப்லேயே வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ கான்டாக்ட் பண்ணி நம்மள்ட்ட கோர்சஸ் டீட்டெயிலுக்கான எல்லாமே விஷயமே தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு எடுத்துக்கிறாங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. ஃபோன் பண்ணி உங்களுக்கே கால் பண்ணி அவங்களே டீட்டெயில் எல்லாமே வாங்கிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துறாங்க. நீங்கள் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தமிழ் மக்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கிறது மூலமா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.